வருகை தந்திருக்கும் அனைவரையும் வணங்கி இந்த இடத்திலே எமது அழைப்பை ஏற்று வந்தமைக்காக வருக வருக என வரவேற்பதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். எங்களுடைய குறுகிய கால அழைப்பை ஏற்று சேவையாற்றுவோம் என்று கூறிக்கொள்வதோடு இருக்கின்ற சட்டங்களை பயன்படுத்தி ஒரு முறையான பொறிமுறையை கடைபிடிப்போம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பு தந்த மேற்கொண்டது நான் அவருக்கு உண்மையில் பாராட்ட தெரிவிக்கின்றேன். இன்று இந்த குடும்ப வன்முறை ஒரு 10 வருஷத்துக்கு குடும்ப வன்முறை சட்டம் ஒரு 10 வருஷத்துக்கு முதல் 2010 வருடங்களுக்கு முதல் 10-12 வருடங்களுக்கு முதல் இந்த குடும்ப வன்முறை சட்டம் இந்த நாட்டிலே உருவாக்கப்பட்டது. என்றாலும் கூட எங்களுடைய கலாச்சாரத்திலே அடி வாங்குவது, ஒரு பெண் அடி வாங்குவது என்பது அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக, அதாவது பரவாயில்லை ஆண் அடிக்கலாம், அதனை நாங்கள் பொறுத்துத்தான் போக வேண்டும் என்ற ஒரு பாரம்பரிய ரீதியாக அல்லது பெற்றோர்கள் போகின்ற மணப்பெண்ணுக்கு சொல்லிவிடுவது என்று கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்கொள்ளும். அது என்ன விதமான வன்முறையாக இருந்தாலும் நான் குறிப்பாக சிங்கள பகுதியில் சரி தமிழ் பகுதியில் சரி நான் பார்த்திருக்கிறேன். அந்த கல்யாணம் கட்டி அந்த பிள்ளை ஒரு 6-7 மாதம் இருக்கின்ற போதே அந்த கணவன் சூடு வைத்தது. அவ்வாறான நிகழ்வுகள் நாங்கள் பத்திரிகையில் மாத்திரமல்ல நேரடியாக ஒரு படம், அதாவது எங்களுக்கு ஒரு காணொளியாக காட்டப்பட்டது. அப்பொழுதெல்லாம் நாங்கள் பார்த்து ஆச்சரியப்படுவது, இவ்வளவு தூரம் அதனை சகிப்புத்தன்மையுடன் செய்கின்ற ஒரு பெண்கள் வாழுகின்ற ஒரு சமுதாயம் இதற்கு எதிராக போராட வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அவர் தனக்காக மட்டுமல்ல தன்னுடைய பிள்ளைக்காகவும் அதனை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இன்று கூட எங்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த சமுதாயத்திலே 2 விடயங்களை விதிப்பதற்கு விரும்புவதில்லை. ஒன்று வைத்தியசாலை, 2வது கோட்டுப்படி என்று சொல்வார்கள். இந்த 2ஐயும் ஒரு மதிப்புள்ள ஒரு மானமுள்ள ஒருவன் 2 இடங்களுக்கும் போகக்கூடாது. ஆனால் அந்த அவ்வாறான தவிர்ப்புகள் எவ்வாறான பாதிப்புகளை இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் காலங்காலமாக கண்டறிந்த பின்புதான் ஒரு 10 வருடங்களுக்கு முதல் எங்களுக்கு உருவாக்கப்பட்டது இந்த குடும்ப வன்முறை சட்டம். அந்த குடும்ப வன்முறை சட்டத்தில் கூட நான் பார்த்தேன், இன்று எங்களுடைய நீதிமன்றங்களிலே வருகின்ற போது ஏனென்று சொன்னால் ஒரு இடைவெளியை கொடுத்தால் சில வேளையில் அவர்கள் இணைந்து விடுவதற்கான சாத்தியங்கள் இருக்கும். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு சிந்திக்க வேண்டிய சாத்தியம் இருக்கும். இன்னும் எதிர்காலம் பிள்ளைகளை பற்றிய ஒரு சிந்தனை வரும். ஒரு மனைவியினுடைய அவருடைய மதிப்பை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய நிலை ஒரு ஆணுக்கு ஏற்படும். அது ஒரு இடைவெளி அதை உருவாக்கும் என்றது எங்களுடைய நம்பிக்கை. ஏன்னு சொன்னால் அந்த இடைவெளி உருவாக்கப்பட்ட பின்பு எங்களுடைய நீதிமன்றங்களே மீண்டும் வந்து நாங்கள் இணைந்து வாழப் போகிறோம் என்று கூறியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார். ஆக அந்த இடைவெளியை ஏற்படுவதன் நோக்கம்தான் இந்த வன்முறை சட்டத்தின் நோக்கமே ஒழிய அந்த கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ கணவனுக்கு தண்டனை வழங்குவதோ அல்லது அவர்களை பிரித்து வைப்பதோ இல்லை. குறிப்பாக சட்டத்தரணி யோகேஸ்வரனுக்கு தெரியும், ஒரு வருடம் ஒரு நிரந்தர கட்டளையை உருவாக்கணும். ஏன்னு சொன்னால் அவர்களை எந்த ஒரு இணைப்போ அல்லது சந்திப்போ விழக்கூடாது, பிள்ளைகளோடு தொடர்பு கொள்ளக்கூடாது, அந்த வீட்டு வாசற்படியை கணவன் விதிக்கக்கூடாது, அந்த மனைவியோடு எந்த விதமான தொடர்பும் எடுக்கக்கூடாது. அந்த சட்டத்தை முன்னால் அவருக்கு என்ன தண்டனை, எல்லா விதமான விடயங்களும் குடும்ப வன்முறை சட்டத்திலே இருக்கும். ஆகவே அவ்வாறான ஒரு சட்டத்தை இந்த நாட்டிலே அமல்படுத்தி இன்றும் கூட அதன் ஒரு கிரிமினல் ஒரு சட்டமாக இல்லாமல் அந்த ஒரு வன்முறையை இடைநிறுத்தி வைப்பதற்கான, அதாவது ஒரு பாதுகாப்பு பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கான ஒரு சட்டமாக இந்த நாட்டிலே உருவாக்கப்பட்டிருப்பதை விட்டு உண்மையில் நாங்கள் பாராட்ட வேண்டிய ஒன்று. இந்த ஒவ்வொரு பெண்ணும் சட்டம் என்ற ஒன்றை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். எந்த ஒரு காரணத்துக்காகவும் அல்லது வேறு சமுதாய காரணங்களாக இருக்கலாம், கலாச்சார காரணங்களாக இருக்கலாம், இல்லை வேறு எந்த காரணமாக இருந்தாலும் வன்முறை என்று வருகின்ற போது சட்டத்தை நாட வேண்டும். குறிப்பாக குடும்ப வன்முறை சட்டத்துக்கு இப்பொழுது நிறைய சட்டத்துக்கு குறிப்பாக யோகேஸ்வரன் போன்றவர்கள் மிக அழகாக உங்களுடைய நீதிமன்றங்களிலே வந்து தன்னுடைய வாதங்களை
சொன்னால் நிறைய சட்டத்தரணிகள் தங்களுடைய வாதங்களை சரியாக தங்களுடைய நிகழ்வுகளை முன்வைப்பதில்லை. அவ்வாறான ஒரு நிலையில் சட்டத்தரணி யோகேஸ்வரன் போன்றவர்கள் மேலும் இளம் சட்டத்தரணிகள் அவ்வாறு முன்வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறோம். இன்னொரு விடயம் தற்காலத்தில் இன்னொரு உருவாகி இப்பொழுது சமீபத்தில் உருவாகி கொண்டிருக்கிற ஒரு விடயம் ஜாஃபர் அசீஸ் அவர்களுக்கு தெரியும். அது முஸ்லீம் மேரேஜ் ஆக்டிலே அந்த நிறைய விடயங்களை முன்வைப்பதற்கு முன்மாதிரியான விடயங்களை திருத்தங்களை கொண்டு வருவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிற வேளையில் குறிப்பாக நான் குறையாக சொல்லுவேன் முஸ்லீம் மத தலைவர்கள் அது ஒரு குர்ஆனிலே எனக்கு தெரியாது குர்ஆனிலே ஒரு விடயம் இருக்கிறது எப்பொழுதும் பெண் ஆணுக்கு சமமாக இருக்க முடியாது. இது கூட சொன்னார்கள் பெண் ஆணுக்கு சமத்துவம் என்ற விடயம் இங்கு முன்வைக்கப்பட்டது. ஆனால் அந்த சமத்துவம் இல்லை என்று ஜமாஅத்துல்லா தலைவர் அவர்கள் அது குறிப்பாக ஒரு முக்கியமான ஒரு முஸ்லீம் தலைவர் அனைத்து முஸ்லீம் சமூகங்களின் தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒருவர் அவ்வாறு கூறிய போது அதற்கு எதிராக ஒரு முஸ்லீம் பெண்கள் போர்க்கொடி உயர்த்தி அவ்வாறான ஒரு கூற்றை நிராகரித்து குறிப்பாக ஊடகங்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டு அவ்வாறான தலைவர்கள் எங்களுக்கு தேவையில்லை என்று கூட வெளிப்படையாக தெரிவிக்கின்ற ஒரு துணிச்சல் மிக்க ஒரு பெண் சமுதாயம் உருவாகி உள்ளதை விட்டு குறிப்பாக முஸ்லீம் சமுதாயத்திலே உருவாகி கொண்டிருப்பதை விட்டு நாங்கள் பெருமைப்படுகிறோம். இன்று முஸ்லீம் சமூகம் அனைத்து விடயங்களிலுமே முன்னேறி கொண்டிருக்கிறது. கல்வியாக இருந்தாலும் குறிப்பாக மனித உரிமை விடயங்களில் கூட முல்லைத்தீவு மாவட்டத்திலே எத்தனையோ பெண்களுக்கு இழைக்கப்படுகின்ற கொடுமைகளுக்கு குரல் கொடுத்தவர்கள் முஸ்லீம் பெண்கள். அந்த அவர்களெல்லாம் என்னை அரசு அதிபர் பணிமனையிலே அழைத்து நீங்கள் உங்களுடைய விடயங்களை நீதிமன்றங்கள் நடக்கின்ற விடயங்களை அதனுடைய சட்ட விடயங்களை சொல்ல வேண்டும் என்று கூறி என்னை அழைத்து அதனை கூற வைத்தவர்கள் அந்த பெண்களால் குறிப்பாக வெளியிடங்களிலே வந்து சிறந்த முறையில் அவர்கள் அதை செயற்படுத்தி கொண்டு போய் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல இன்று கூட அவர்கள் கல்வியிலே பெண்கள் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் என்ற விடயத்தை நான் சொல்ல என்னவென்று சொன்னால் இந்த கல்முனை மட்டக்களப்பு மாவட்டங்களிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு சென்று அங்கு இடமளித்து பல விதத்தில் காசுகளை செலவழித்து பணத்தை செலவழித்து கல்வியை பெற்றுக்கொண்டு இங்கு வந்து மிகச்சிறந்த ஒருவர்களை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதே இதை மற்ற ஏனைய சமுதாயங்களும் பின்பற்ற வேண்டும், அவர்கள் உயர வேண்டும். குறிப்பாக சொல்லுவார்கள் கீழ்மட்டங்களில் அல்லது ஒரு அபிவிருத்தி அடையாத கிராம மட்டங்களில் தான் இவ்வாறான வன்முறைகள் இடம்பெறுகின்றது. நீங்கள் சில வழியில் சமுதாயத்தில் பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் அதை பற்றி கவலைப்படுத்தவில்லை. மேற்கத்திய நாடுகளில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிற அஞ்சலினா ஜோலி நடிகை, அதே போல மருணா பாடகி, அவர்கள் சிறுவயதில் மிக மோசமான அபியூஸ் துஷ்பிரயோகங்களை சந்தித்தவர்கள் இன்று மிக பிரபலமான ஒரு மனிதர்களாக உருவாகி இந்த உலகம் முழுவதும் மிகப்பெரிய பணக்காரர்களாக உருவாகி இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் இந்த விதமான போன்ற அமைப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி உங்களுடைய முன்னேற்றத்திற்கு நீங்களாக வழிகொள்ள வேண்டும். அதனை பெண்கள்லாம் செய்ய வேண்டும், வேறு எவரும் செய்ய முடியாது. அந்த இடத்தை விண் அமைப்பு செய்து கொண்டிருப்பதற்கு நான் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். அவர்களுக்கு எனக்கு பாராட்டுகிறேன்.